பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் ஹைலி எக்ஸ்பெக்டட் இந்த ஒரு அமர்வு, அதாவது நாம் காத்திருந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த ஒரு செஷனை நம்ம இப்போ அட்டன் பண்ணுறோம். மாஷா அல்லாஹ். 3வது ஜுஸுனுடைய துவக்கம், பக்கம் எண் 41. 2 ஜுஸுகள் நிறைப்படுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதற்கான ரிவிஷனை நம்ம பார்த்து முடிச்சோம் போன வாரம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் 3வது ஜுஸுவை இன்று திங்களிலிருந்து மாஷா அல்லாஹ் நாம் ஆரம்பம் செய்கிறோம். பக்கம் எண் 41, தில்கா ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய பக்கம். சரி, ஹைர். சென்ற ஜுஸுனுடைய கடைசி பக்கம் 40வது பக்கம். அது ஞாபகம் இருக்குல்ல? 40வது பக்கத்தில் அதிகாரத்தின் அடையாளமாக தாபூத் எனக்கூடிய பேழை என்பது அந்த அரசருக்காக, தாலூத் எனக்கூடிய அரசருக்காக அல்லாஹ் தஆலா ஒரு சான்றாக இறக்கினான். அதில் நிறைய ஆதாரங்கள் இருந்தது. அடுத்ததாக 40bல பார்த்தோம், ஆற்றிலும் போர்க்களத்திலும் பின்னடைவை அவர்கள் சந்தித்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் சந்தித்தார்கள். தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு நிறைய தண்ணியை குடிச்சிட்டாங்க. இதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 43ல் பார்த்தோம், அது அப்படி இருந்தும் கூட அவர்களில் சிலர் அல்லாஹ்வினுடைய ஈமானுடைய யக்கீனாக இருந்து அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. பிரார்த்தனையும் வெற்றியும் அல்லாஹ் தஆலா சிறிய கூட்டத்துக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இறுதியாக 40dல நம்ம பார்த்து முடித்தது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் இப்படி சிலரை மிகைக்கு விடாமல் தடுத்து வச்சிருக்காங்க. அப்படி அல்லாஹ் தடுக்கலைன்னா நிறைய குழப்பங்கள் உலகத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நபியே உமக்கு நாம் ஓதி காட்டுகிறோம், நீர் இறை தூதரில் ஒருவராக இருக்கிறீங்க, இதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற அந்த தோரணையில் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி முடித்தான். ஹைர். அதன் தொடர்ச்சியாக பக்கம் எண் 41, தில்கா ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஜுஸு நம்பர் 3. மாஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நம்ம 3வது ஜுஸுவை ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பாருங்கள், இதிலே 4 பாயிண்டர்ஸ், 41A BCD. 41A 41வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டர் என்ன, முதல் செய்தி என்ன அப்படின்னா, தூதர்களுடைய மகத்துவம். அதில் நிறைய நபிமார்கள் அமைச்சிருக்கிறான். அவர்களில் சிலருக்கு சில சிறப்பை கொடுத்துருக்கான். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 41Bல பார்த்தீங்கன்னா, ஈமான் கொண்டவர்களிடத்தில் செலவு செய்யுங்க, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் நன்மை நாடே செலவு செய்யுங்க அல்லாஹ் தஆலா வலியுறுத்தக்கூடியது. 41C அப்படிங்கிறது ஒரு வெரி ஸ்பெஷல் ஆயா. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மோஸ்ட் என்ன சொல்கிறது, குரான்லேயே மிக சிறப்புக்குரிய மகத்துவத்துக்குரிய வசனம் ஆயத்துல் குர்சி. அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி தான் நம்ம 41Cல பார்க்க போகிறோம். அடுத்து 41Dல மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை, மதத்தில் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற பற்றியான ஒரு செய்தி. அதற்கு பின்னணியில் சில விளக்கங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் என்ன சொல்கிறது, வேல்யூபிள் ஸ்பெஷல் வேர்சஸ் இன் குரான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அது ஆயத்துல் குர்சி தான். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, பாருங்கள். சரி, 253வது வசனத்துலேருந்து இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். முதல் ஆயத்தை பார்ப்போமா? கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறனால ரெசிடேஷன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி, ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தில்க الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد. 253வது வசனம். இதனுடைய அர்த்தம் பாருங்கள். தில்கா ரசூல், இவர்கள் தூதுவர்கள், அந்த தூதுவர்கள். ஃபத்தல்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபத்தல்னா, சிலரை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். பாதஹும், அவர்களில் சிலரை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். ஃபத்தல, மேன்மைப்படுத்துதல். அலா பாதின், சிலரை விட சிலரை நாம் மேன்மையாக்கியிருக்கிறோம், சிறப்பாக்கியிருக்கிறோம். மின்ஹும், அவர்களில் மன் கல்லம் அல்லாஹ், அவர்களில் அல்லாஹ் பேசியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் இடத்தில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். அதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். பார்க்கல, ஆனால் அவங்க அல்லாஹ் இடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறாங்க. இது சில ஹதீஸில் வருது. இப்னு ஹிப்பான்ல அந்த ஹதீஸ் வர்றதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ். ஓகே.
அப்போ சில நபியை விட சில நபிமார்களுக்கு கூடுதலான சிறப்பும் உண்டு. ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒரு தனி சிறப்பையும் கூடுதல் சிறப்பையும் கூட அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி வாத்தைனா ஈசா இப்னு மரியம், ஈசா பின் மரியமின் மைந்தனார் ஈசாவிற்கு நாம் வழங்கினோம் அல் பையினா, தெளிவான அத்தாட்சிகளை நாம் வழங்கினோம். வயதனாகும், மேலும் அவரை நாம் வலுப்படுத்தினோம்னு அர்த்தம், உதவி செய்தோங்கிற அர்த்தமும் சொல்லலாம். ரூஹுல் குதுஸ், ஜிப்ரீலை கொண்டு, பரிசுத்தமான ஆன்மான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு நாம் அவரை வலுப்படுத்தினோம், உதவி செய்தோம் என்ன அதெல்லாம் சொல்கிறோம். அப்போ பையினாதுனா தெளிவான அத்தாட்சிகள், நிறைய மோஜிசாக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில், அதாவது வெண்குஷ்டம் உள்ளவங்க, நோய்வார்பட்டவர்கள், இறந்தவர்கள் கூட அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவங்க உயிர்ப்பிச்சிருக்கிறாங்க. பறவை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் களிமண்ணால் உருவாக்கி அதை உண்மையான பறவையாக இதுனில்லா அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம குர்ஆனுடைய வேறு சில இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு உண்மையான தூதர் என்பதற்கு அல்லாஹ் தஆலா பையினாத்தாக தெளிவான அத்தாட்சிகளாக கொடுத்தான். வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மக்ததலல்லதீன மின் பஅதிஹிம் மின் பஅதி மா ஜாஅத்துல் பையினாத், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் நாடி இருந்தால் தெளிவான அத்தாட்சியில் வந்த பிறகு அவர்கள் யாரும் வழிகேட்டு இருக்க மாட்டார்கள், அதாவது கருத்து வேறுபாடு கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் அப்படி கருத்து வேறுபாடு கொண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். மின்பாதி ஜாதுல் பையினாத், அவர்களிடத்தில் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பிறகும் கூட வேதம் வழங்கப்பட்டவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பின் தோன்றலில் வந்த பனி இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின் தோன்றலில் வந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இவரெல்லாம் பிளவுபட்டே இருக்கிறார்கள். வலாக்கின் இஹ்தலஃபூ, ஆனாலும் என்றாலும் அவர்கள் வேறுபட்டு தான் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க நபிமார்கள் மட்டுமே கொண்டாடுறாங்க, அவங்களை இறைவன் அந்தஸ்துக்கும் கொண்டு போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலையை வச்சிருக்கிறான். ஃபமின்ஹும் மன் ஆமன், அவர்களில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் கஃபார், அவர்களில் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எவர்களில்? இந்த நபிமார்களை பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய சமூக மக்களில் யூதர்கள், கிறிஸ்துவர்கள், வேதக்காரர்கள், இது மாதிரியான மக்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்களும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை மறுத்தவர்களும் இருக்கிறாங்க. வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மக்தசலு, அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள், தங்களுக்கு மத்தியிலே சண்டை போட்டு இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் நாடினால். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது இல்லை, அதனால் அவர்களுடைய சண்டையிலேயே அல்லாஹ் தஆலா விட்டுவிட்டான். தங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டுவிட்டு நாங்கள் தான் ஒஸ்தி, நாங்கள் தான் சிறந்தவங்க, நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறோம், யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தும் கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்தும் சண்டை போடுவதும், அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாமியர்களை பார்த்து நீங்களாம் வழிகேடர்கள், தவறில் இருக்கிறீங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியக்காரர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வலாக்கின் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் யஃப்அலு, அவன் செய்கிறான், மா யுரீத், அவன் நாடியவற்றை செய்தே தீர்வான், செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்தந்த நபிமார்களை அனுப்பி மக்களை வழிகாட்டுறான். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம், சில நபிமார்களை விட சில நபிமார்கள் அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தியிருக்காங்க. இதில் நேருக்கு நேராக பேசினாங்கிறதுல ஒரு 3 நபிமார்களுடைய பேரை சொன்னோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. நபிமார்களுக்கு மத்தியில் அந்தஸ்தில் கூடுதல் குறைவு என்பது இருக்குது. எல்லாம் ஒரே அந்தஸ்தில் இருக்கவும் கிடையாது. சில நபிமார்கள் உலுல் அஸ்ம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். பின்னாடி அதை பற்றி வரும்போது நம்ம படிப்போம். எனிவே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இங்கேயும் சொல்கிறாங்க, இஸ்ரா, அதாவது இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலக பயணம் சென்றார்கள் அல்லவா, மேராஜ் இஸ்ரான்னு சொல்கிறோமே. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அன்பியா ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில் இது வரைக்கும் வந்துட்டு போன நபிமார்களில் எல்லாரையும் பார்த்தாங்கல்ல, நிறைய நபிமார்களை பார்த்தாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பிஹஸ்பி தஃபாவுத்தி மனாசிலிம் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது அந்த அந்தஸ்தோட காட்டப்பட்டாங்க. யார் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, யார் அடுத்த கட்டத்தில் இருக்கிறாங்க என்பதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டது. அப்போ அந்தந்த நபிமார்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய இறையச்சம், நன்மை, தக்வா, அமல்களுக்கு ஏற்றவாறு அவருடைய அந்தஸ்துகளில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த இடத்துல ஒரு குறிப்பு கூட சொல்லலாம். ஒரு தடவை ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும் சண்டை வந்துச்சு. புகாரில் 3408 ஹதீஸ் பாருங்கள். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதாவது யூதன் சொல்கிறான் மூசா தான் சிறந்தவர் அப்படின்னு, முஸ்லீம் அந்த இஸ்லாமியர் சொன்னால் ரசூலா தான் சிறந்தவர்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன சொன்னால், இல்லை மூசா தான் எல்லாரையும் விட சிறந்தவர், எல்லா நபிமார்களை விட சிறந்தவர் அப்படின்னு சொல்லும் போது கோவப்பட்டு என்ன செஞ்சாங்க இந்த முஸ்லீம், அந்த யூதனுடைய முகத்தில் அரைஞ்சிட்டாங்க, பலார்னு விட்டுட்டாங்க. அப்போ அந்த யூதன் என்ன செஞ்சான், ரசூலா கிட்ட இதை சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் தான் சிறந்தவர், இவர் சொல்ல மூசா தான் சிறந்தவர், நான் சொல்ல இதில் இவர் கை ஓங்கிட்டாரு, என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அதை கண்டிக்கிறாங்க.
லா துஃபத்திலூனி அலல் அன்பியா, நபிமார்களில் பிறரை விட என்னை நீங்கள் மேன்மைப்படுத்தாதீர்கள், என்னை நீங்கள் தனிமைப்படுத்தி சிறப்புக்குரியவர்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடியவர்களில் நானே முதலாம் நபராக எழுப்பப்பட்டு அதாவது சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லாமே திடுக்கிட்ட நிலையில் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவாங்க. அப்படி எழுப்பப்படக்கூடியவனாக முதல் நபராக நான் தான் இருப்பேன். ஆனால் அப்போ நான் பார்க்கும் போது மூசா அல்லாஹ்வுடைய அர்ஷின்னு ஒரு தூணை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன், இவர் மூர்ச்சையாகி விழுந்தவர்களில் இருந்தாரா, அல்லது எனக்கு முன்னாடி இவர் எழுப்பப்பட்டுட்டாரா, அல்லது இவருக்கு இந்த திடுக்கமே ஏற்படலையா? தூர் சினால அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட போது அல்லாஹ்வுடைய ஒளி இறங்கிய போது மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, அந்த மயக்கம் போட்டு விழுந்ததோடு அந்த மயக்கம் அவங்களுக்கு முடிஞ்சு. இந்த இடத்துல இவங்க மயக்க நிலைக்கு போய் இவங்க உயிர்ப்பித்து எழக்கூடிய நிலைக்கு இவங்க ஆளாக மாட்டாங்களோ ஒரு வேளை அப்படின்னு நான் யோசிக்கிற நிலைமெல்லாம் ஏற்படும். இப்படி ரசூலா சொல்லி காட்டுறாங்க. தூர் சினா மலையில் ஏற்பட்ட மயக்கத்தோடு இவங்களுக்கு அடுத்த மயக்கம் ஏற்படலை போல. அதனால் இன்னைக்கு சூர் ஊதப்பட்ட போது கலக்கமடைந்த மக்களில் இவர்கள் இல்லாமல் எனக்கு முன்னாடியே எழுப்பப்பட்டு அர்ஷன் தூணை பிடிச்சிட்டு இவங்க நிற்கிறாங்களோ நானே வியப்படையக்கூடிய ஆச்சரியம் அடையக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளாகுவேன். இது புகாரில் இருக்குது. அப்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அப்போ மூசாவுக்கு இந்த விஷயத்தில் என்னை விட ஒரு சிறப்பு இருக்குல்லவா, எனக்கு முன்பாக அவர்கள் எழுப்பப்பட்டு அர்ஷ நிழலில் அர்ஷுடைய தூணை பிடிச்சிட்டு அவங்க நிற்கிறாங்க அல்லவா என்று சொல்லி இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போது மூசாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு தான், அந்தஸ்து தான் எல்லா நபிமார்களோட பெரிய அந்தஸ்து. இந்த ஹதீஸினுடைய பின்னணியில் கூட சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்வதா, அல்லது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லா நபிமார்களோட சிறந்தவர்கள், சையதுல் அம்பியா, ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர், நபிமார்களின் முத்திரை, இறுதி நபர், இறுதி தூதுவர், எல்லா சிறப்பு ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது. இருந்தபோது இந்த இடத்துல தன்னுடைய பணிவை காட்டினாங்கிறாங்க. மார்க்கறிஞர் என்ன சொல்கிறாங்க, தன் பணிவை காண்பித்து அந்த இடத்துல ஒரு யூதனை நம்ம மிகைக்கணும், இந்த விஷயத்தில் நம்ம மிகைக்கணும்னு அவசியம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குங்கிறத, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அதை எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கிறத அல்லா தஆலா கொடுத்துருக்காங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாமை முன் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி, அப்போது இஸ்லாமியர்கள் யாருமே ரசூலுல்லாஹ் தான் உயர்ந்தவர், மற்றவங்களாம் என்ன சொல்கிறது மட்டம் தட்டக்கூடிய இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பண்பாட்டை உருவாக்குறாங்க. இதுதான் ஒரு நல்ல ஒரு இறைச்சி முள்ள அடியாருக்கான அடையாளம். அந்த அடிப்படையில் தன்னுடைய பணிவை நபி அவர்கள் இங்கே வெளிப்படுத்தினார்கள்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு உஸ்தாதுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கலாம், உயர்ந்த கல்வி இருக்கலாம், ஆனால் எல்லா உஸ்தாதை விட அவரை தான் எல்லாரும் சிறப்புக்குரியவர்களாக சொல்லும் போது, தன்னை விட கல்வியில் தாழ்ந்தவராகவோ அல்லது வேறு சில விஷயத்தில் தாழ்ந்தவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட இருக்கணும், அதை இவர் சொல்லணும். என்ன சொல்கிறீங்க, இவர்கிட்ட இந்த குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி கொடுக்கணும். அதுதான் உண்மையான கல்வி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அடையாளம். அந்த இடத்துல அப்படி பெருமையாக போகிறது கிடையாது. இந்த மாதிரி தான் இதை நம்ம ஒரு பாடமாக படிப்பணியாக எடுத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நல்ல செய்தி. மாஷா அல்லாஹ். ஓகே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தான் சொல்கிறான். அப்போ இதனுடைய சுருக்கம் என்ன, இதில் ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, நபிமார்கள் சிலரோட அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய அருளில் உள்ளது, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பது என்று சொல்லி யாரும் கொண்டாடி கொண்டு அவங்க தான் உயர்ந்தவர்கள், அவர்கள் தான் சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட என்ன பாட படிப்பினை எடுக்கணுமோ அதை எடுத்து நடந்து கருத்து வேறுபாடு கொள்ளாமல், சண்டையிட்டு கொள்ளாமல், அல்லாஹ்வை ஏற்று நடக்கக்கூடிய ஈமான் கொண்டவர்களாக நம்ம இருக்கணுங்கிறது தான் இந்த வசனத்திலிருந்து செய்தி படிப்பினை. ஒரு தடவை டிரான்ஸ்லேஷன் படிச்சிருவோம். அதாவது அத்தூதுவர்கள் அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு மினல் முரசலின் நல்லா முடிச்சால அந்த தூதுவர்கள் என்ன தூதுவர்கள், இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். ஒரு கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். 252வது வசனம், 2வது ஜுஸுனுடைய அந்த 40வது பக்கம் இறுதி பக்கத்தில் இன்னக லமினல் முரசலின், நீர் நமது தூதுவர்கள் ஒருவராக இருக்கிறீன்னு அல்லதுல சொன்னான். அந்த தூதுவர்கள் யார், தில்க ருசுல் அத்தூதுவர்கள் அப்படின்னு அல்லதுல கண்டினியூ பண்றான். அதனால 2ஆம் ஜுஸுக்கும் 3ஆம் ஜுஸுக்கும் கான்டாக்டே இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பா தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு தான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த தூதுவர்கள் அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். அவர்கள் சிலருடன் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அவர்கள் சிலரை பதவிகளை நாம் உயர்த்தியும் இருக்கிறான். மேலும் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இன்னும் ரூஹல் குதுஸ் எனும் பரிசுத்த ஆன்மாவான ஜிப்ரீல் மூலம் அவரை நாம் பலப்படுத்தினோம். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும், ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு வந்த மக்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டனர். எவ்வளோ தெளிவுகள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட கருத்து வேறுபாடு தான் கொண்டார்கள். அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர், அவர்களை நிராகரித்தோரும் உள்ளனர். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் இவ்வாறு சண்டையிட்டு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தன் நாடியவற்றை செய்கிறான் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் 254,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களை அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள். செகண்ட் பாயிண்டர் கொண்டோம், அதாவது 41B ஈமான் கொண்டவர்களை செலவிடுங்கள். நிறைய இதை பற்றி நம்மளுக்கு மாஷாஅல்லாஹ் அந்த 3ஆம் ஜுஸில் வந்துக்கிட்டே இருக்கும். செலவு செய்கிறதோட சிறப்பை பற்றி இந்த 8 பக்கம் சொல்கிற பக்கரால் அதிகமாக இது வரும் பாருங்களேன், கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்போ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் நாம் வழங்கியவற்றிலிருந்து, ரிஸ்க்காக நாம் எதை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம், ஃப்ரம் வாட் வி ப்ரொவைடட் யூ, நாம் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து இங்கே கொடுங்க. எதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க, டைம் முடிகிறதுக்கு முன்னாடி. எந்த டைம், மின் கபிலி முன்பே, முன்னரே, ஐயத்திய வருவதற்கு முன்பே. என்ன வருவதற்கு, யௌமுன் ஒரு நாள், அந்த நாள் மறுமை நாள். அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் கொடுத்துருங்க. லா பைஉன் ஃபீஹி, அந்த நாளிலே வியாபாரம் இல்லை. அந்த நாளில் யாரும் காசு பணத்தை கொடுத்து வியாபாரம் செய்ய முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது, வாங்கி கொடுத்துட முடியாது. வலா ஹுல்லத்துன், நட்பு இல்லை. அந்த நாளில் எந்த நட்பும் பலன் அளிக்காது. வலா ஷஃபா, எந்த பரிந்துரையும் இல்லை. பரிந்துரையும் நட்பும் வியாபாரமும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சு நன்மையை ஈட்டிக்கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள். வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், ஆனால் அந்த நாளை நிராகரிக்கிறார்களே, இறைவனை நிராகரிக்கிறார்களே, காஃபிரூன்கள் இறை நிராகரிப்பாளர்கள், ஹுமுல் ஸாலிமூன் அவர்களே அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். சூரா முஃமினூன் எனக்கூடிய ஒரு அத்தியாயம், 23வது சூரா. அதில் 101வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஓதப்பட்டு விட்டால், அதாவது உலக அழிவு ஏற்பட்டு விட்டால், ஃபல அன்ஸாப பைனஹும் யௌமைதின், அந்நாளில் உறவுகளுக்கே வேலை இல்லை. வலா யத்தஸாலூன், யாரும் யாரை பற்றியும் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ யாரை பற்றி விசாரிக்க மாட்டாங்க, அரண்டு ஓடுவாங்க, விரண்டு ஓடுவாங்க. அங்கே உறவு பந்தத்துக்கு, பரிந்துரைக்கோ, நட்புக்கோ, வியாபாரத்துக்கோ, கொடுக்கல் வாங்கலுக்கோ அங்கே வேலை இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நிலைமைக்கு தான் மனிதன் ஆளாவான். அதுக்கு முன்னாடியே நீ செலவு செஞ்சிடும், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செலவுகள் செஞ்சு நன்மையை தேடிக்கன்னு சொல்கிறான். மறுமை நாளில் நீ எதையுமே விற்க முடியாது. அல்லாஹ் சில இடத்துல சொல்லி காட்டுறான், அதாவது உலகம் அளவு, பூமி அளவு, பூமி நிரம்ப தங்கத்தை கொண்டு வந்து அவங்க அல்லாஹ் இடத்துல கொடுத்து தப்பிக்கலாம் நினச்சாலும் அல்லாஹ் வாங்கிக்க மாட்டான். அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு அவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள். அப்போ உலகத்தையே கொடுத்துடலாமா நினைப்பாங்களாம். சூரா மாயாஜில் சொல்லி காட்டுறான், பெற்றெடுத்த பிள்ளை, மனைவி, மக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஈடாக கொடுத்து என்னை காப்பாற்றிடுன்னு சொல்லலாம் நினைப்பாங்களாம், ஆசைப்படுவாங்களாம். அதெல்லாம் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நீ போகிறதுக்கு முன்னாடி காசு பணம் கையில் இருக்கிறதோட மற்றதுக்கு செலவு பண்ணுற மாதிரி அல்லாஹ்வோட பாதையிலே செலவு பண்ணி தான் வையேன் என்று அல்லாஹ் தான் சொல்கிறான். வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களே அநியாயக்காரர்கள். இந்த இடத்துல இப்னு அபி ஹாத்திம் அப்படிங்கிற தஃப்சீர்லேருந்து ஒரு அழகான குறிப்பு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. என்னன்னா, அத்தா பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அன்னஹு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கால், இப்படி சொன்ன அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எப்படி சொன்ன அல்லாஹ்வுக்கே, வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன் சொன்ன அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லவில்லை, வலம் யகுல் வஸ்ஸாலிமூன ஹுமுல் காஃபிரூன்னு சொல்லலை. அதாவது அநியாயக்காரர்கள் தான் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா அதில் நம்மளும் கூட அடங்கிடுவோம். யார் பாவம் அநியாயம் செய்யாமல் இருக்கிறா, அநீதி இழைக்காதவர்கள், தவறு செய்யாதவர்கள் யார்? அதனால் அல்லாஹ் தஆலா வஸ்ஸாலிமூன ஹுமுல் காஃபிரூன்னு சொல்லலை. அது தடித்தமான வார்த்தை ஆயிரும். வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், அதாவது காஃபிர்கள் இருக்கிறார்கள், இறை நிராகரிப்பார்கள், அவர்களே அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ குஃப்ரு செய்வதுதான் மிகப்பெரிய அநீதம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வை மாறு செய்வதுதான் அநீதத்திலேயே பாவத்திலே பெருசு. அதனால் காஃபிர்கள் ஸாலிம்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அழகாக புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. சரி, மாஷா அல்லாஹ். இதுவும் ஒரு எளிமையான வசனம் தான் படிச்சிட்டோம். ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 41C ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. 255வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன சொல்கிறது, பிரபல்யமான சிறப்புக்குரிய ஒரு வசனம் இது. மாஷா அல்லாஹ். ஆயத்துல் குர்சி.
இது வந்து மாஷா அல்லாஹ் 9 பகுதிகளாக இருக்கும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இது 10 பகுதியாக பிரிக்கலாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு என்பது ஒரு பகுதி, அல் ஹய்யுல் கய்யூம் 2வது பகுதின்னு சொல்லி அப்புறம் அடுத்தடுத்து அந்த வக்ஃப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒன்று ஒரு பகுதி எடுத்து 10ஆ பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. 9ஆ பிரிக்கிறதோ 10ஆ பிரிக்கிறதோ ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு பிரித்து தந்ததல்ல, கருத்து ரீதியில் இது பிரிக்கப்படுது. 10 அம்சங்கள் இருக்குங்கிறது நிச்சயமாக சொல்லலாம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு முதல் அம்சம், அல் ஹய்யுல் கய்யூம் 2வது அம்சம். இப்படி 10 அம்சம் இருக்கு. ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய சிறப்பு, ஏன்னா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பக்கம் பக்கமாக இதோட சிறப்பை பற்றி பேசுகிறாங்க. அதை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பார்ப்போம். முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, பி அன்னஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி, பி அன்னஹா அஃதல் ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே மிக சிறப்புக்குரிய வசனம் என்பது இதுதான். அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே டாப் மோஸ்ட் ஸ்பெஷல் வேர்சஸ் இன் குர்ஆன் அப்படின்னு சொன்னால், பெஸ்ட் வேர்சஸ் இன் குர்ஆன் அப்படின்னு எதை சொல்லலாம்னா ஆயத்துல் குர்சி தான் சொல்லலாம். இல்லை மாற்று கருத்தே இல்லை. சிறந்த அத்தியாயம் என்பதில் சூரத்துல் ஃபாத்திஹா இடம் பெறுது. சிறந்த வசனம் ஓர் வசனம் அப்படிங்கிறதுல இந்த ஒரு வசனம் தான் இடம் பெறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. மாஷா அல்லாஹ். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கேட்டாங்க. சில நேரத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மாதிரி கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி அவங்கள பதில் சொல்ல வச்சு அவங்கள அழகாக பாராட்டுவாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூண்டும்படி கேட்குறாங்க. உபை சொல்லுங்க, குர்ஆன்லேயே சிறந்த வசனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சஹாபாக்கள் பளிச்சுன்னு பதில் சொல்ல பயப்படுவாங்க. மாற்றி சொல்லிடக்கூடாது. அல்லாவும் அல்லாவோட தூதர் தான் சொல்லணுங்கிறது அவங்களுடைய பண்பாடு. நம்ம தெரிஞ்சாலும் தெரியாட்டியாலும் என்னமோ ஒன்று என்ன செஞ்சிருவோம், உளருவோம். சரிங்களா? அதாவது ஆர்வம் என்பது தவறல்ல, நான் பொதுவான ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். ஆனால் ஒரு ஞானம் இருந்த போதிலும் நிறை குடம் தழும்பாதுங்கிற மாதிரி சஹாபாக்கள் இடத்துல அந்த கேள்வி கேட்கும் போது அவங்களோட பக்குவம் தான் இருந்தது. அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாவும் அல்லாவோட தூதருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபரத்ததஹ மிராரன், திரும்ப திரும்ப கேட்குறாங்க, சொல்லுங்க உபை, அல்லாஹ்வுடைய வசனத்திலேயே மிக சிறந்த வசனம் எது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இதை சொல்லியிருந்தாங்கன்னா கேட்ட உடனே சொல்லிட போகிறாங்க. அப்போது புரிதல், ஒரு விஷயத்த சஹாபாக்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்காங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. நம்ம டெஸ்ட் வைக்கிறோம், மாஷா அல்லாஹ், பரீட்சை வைக்கிறோம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தடவை சஹாபாக்களை கேள்வி கேட்டது, அவங்க இதெல்லாம் குவிஸ் கேள்வி மாதிரி தானே. கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது கரெக்ட் ஆன்சராக இருந்தால் கரெக்ட் ஆன்சர், தப்பாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி சொல்ல போகிறாங்க. நம்மளும் ஏபிசி ஆப்ஷன்லாம் கொடுக்குறோம், அந்த மாதிரி தான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்ட வழிமுறை தான். அப்போது சொல்கிறாங்க உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயத்துல் குர்சி தானே அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே மிக சிறப்புக்குரிய வசனம் அப்படின்றதுக்கு லயஹனக்கல் இல்மு யா அபா முன்திர், அதாவது உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு பேர் அபு முன்திர். அபு முன்திரே, உம்முடைய கல்வி உண்மை மேன்மை அடைய செய்யட்டுமாக. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர்க்கப்பட்டுட்டாங்க அந்த பதிலை கேட்டதுமே. அப்போனா என்னன்னா, இது சொல்லி கொடுத்து கேட்கறது இல்லை, நம்ம பாடம் நடத்திட்டு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் வர வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஆனால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வரைக்கும் ஆயத்துல் குர்சியை பற்றி பேசுனது, மற்ற சந்தர்ப்பங்களில் மற்ற இதை பற்றி பேசுனது வச்சு புரிதல் வச்சு தான் கேட்குறாங்க. அப்போ சொல்லி கொடுத்தது ஒரு கிளிக்கு சொல்லி கொடுத்து கிளி திரும்ப சொல்கிற கதை இல்லை இது. இது உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய புரிதல், அவங்களுடைய கிராஸ்பிங், அதை வச்சு கரெக்டாக சொல்லிடுவாங்கிற நம்பிக்கை. எதிர்பார்த்த மாதிரி சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அப்போ சொன்னாங்கல்ல, யஹ்னக்கல் இல்மு அபல் முன்திர், அபு முன்திரே, உமது கல்வி உண்மை மேன்மையடைய செய்யட்டுமாக, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரட்டுமாக. என்ன நாலேஜ் நீங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் உயிர் யார் கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக, இந்த ஆயத்துல் குர்சிக்கு நாவு இருக்கு தெரியுமா, லிசான நாக்கும் ஷஃபத்தின் 2 உதடுகளும் இருக்கு, துகதிசுல் மலிக்க, அல்லாவே அது புகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆயத்துல் குர்சி அல்லாஹ் புகழுமா? சுப்ஹானல்லாஹ். எங்கே அர்ஷின் ஒரு தூணை பிடித்து கொண்டு அர்ஷனுடைய ஒரு பகுதியில் இருந்து கொண்டு ஆயத்துல் குர்சி அல்லாஹ் புகழ்ந்துட்டு இருக்குது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தி இடம்பெற செய்கிறாங்க. சஹீஹ் முஸ்லீம்லையுமே இதை நம்ம பார்க்க முடியுது, முஸ்னத் அஹ்மதுலையுமே இந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ். இது முதல் சிறப்பு ஆயத்துல் குர்சியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து ரொம்ப பிரபல்யமானதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய சம்பவம், சுருக்கமாக சொல்லிடுறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர்னு கூட நம்ம சொல்லுவோம், அந்த பொருளெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு பொறுப்பாளி நியமிக்கப்பட்டிருந்தாங்க. புகாரில் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். புகாரில் 2311வது ஹதீஸு, 2311வது ஹதீஸு, ஃபதாயிலுல் குர்ஆனுங்கிற தலைப்பில் புகார் தலைது கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சாமானெல்லாம் இரவு நேரத்தில் கண்ணு விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் திருட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு. அப்போ ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த பேரிச்சம்பழங்கள் தான் அதிகமாக அதில் இருந்துச்சு, அதெல்லாம் அள்ளிட்டு ஓட பார்க்குறாப்புல. அப்போ வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்திருக்கேன், ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்திருக்கேன், என்ன நீங்கள் இல்லை நான் ரசூலோட கொண்டு போகிறேன்னு இவங்க சொன்னாங்க. இல்லை நான் ரசூலோட கொண்டு போயிடாதீங்க, நான் ஏழ்மையிலேருந்து கஷ்டத்துலேருந்து வந்திருக்கேன், என்னை பார்த்தா பாவமாக இல்லையா, விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினது விட்டுட்டாங்க. இருந்தாலும் ரசூலோட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், நான் பிடிச்சேன், கைங்காலமாக பிடிச்சேன், ஆனால் அவன்கிட்ட கெஞ்சினதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன்
இனிமேல் வரவே மாட்டேன்னு சொன்னான், அதனால் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவன் போய் சொன்னான், நாளைக்கு வருவான் பாருங்கன்னாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வருவான், திருடுவான், இவங்க பிடிச்சிருவாங்க. இப்போ நான் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் கிட்ட அவனை ஒப்படைக்காம விட மாட்டேன்னு சொல்லும்போது திரும்பவும் அவன் அதையே சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இறக்கப்பட்டு விட்டுருவாங்க. வரவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவான். அதே மாதிரி நம்பி விட்டுருவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்க அடுத்த நாள் சொல்லி காட்டும் போது, இன்றைக்கும் அவன் போய் சொல்லிட்டு தான் போனால் 3வது தடவை திரும்ப உண்டா வருவான் பாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி 3வது தடவை வந்து திருடும் போது கைங்காலமாக பிடிச்சி, இந்த வாட்டி நோ எக்ஸ்கியூஸ், உன்னை விடவே மாட்டேன் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ், நீ 2 தடவை சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு 3வது நாள் வந்துட்டேன், ரசூலுல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக உன்னை கொண்டு போக தான் போகிறேன் பாரு அப்படின்றதுக்கப்புறம் அப்போ தான் அவன் சொல்லுவான், அந்த மாதிரி உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு, உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தர்றேன், அதை நீ சொன்ன அப்படின்னு சொன்னால் உனக்கு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். இதை அவைத்தலா ஃபிராஷிக், இரவில் படுப்பதற்காக உனது படுக்கைக்கு நீ வந்தால், படுக்கை விரிப்புக்கு நீ வந்ததுக்கப்புறம் ஆயத்தில் குர்சியை ஓதிக்க. அப்படி ஓதுனா அல்லாஹ் உனக்கு ஒரு பாதுகாவலரை அந்த இரவு முழுக்க ஏற்படுத்துவான், ஷைத்தான் அவன் பக்கம் நெருங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன செய்வான், போயிடுவான். இதை வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட இதை சொன்னதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகிறானே, சரி ஒரு கஷ்டத்துக்காக வந்திருப்பான் போல, இதை ரசூலோட சொல்லுங்கிற அடிப்படையில் 3வது நாள் அவனை விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் 3வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமாக கேட்பாங்க, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி 3வது நாள் வந்தால் பிடிச்சேன், ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு கற்று தந்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி என் படுக்கைக்கு வந்ததுக்கப்புறம் இதை நான் ஓதுனேன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்காமே அப்படின்றது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆமாம், இன்னஹு சதகக் வஹுவ கதுபுன், அவன் ஒரு பொய்யன் ஆனால் உண்மை சொல்லிட்டு போயிருக்கான். வந்துட்டு போன ஒரு பொய்யன் ஆனால் சொல்லிட்டு போன செய்தி உண்மையானது தான் என்று சொல்லி, சாயலுமா துஹாதிபு முந்து சலாசலையானி அபு ஹுரைரா, அபு ஹுரைரா 3 நாள் நீங்கள் பிடிச்சி விட்டீங்களே, அந்த ஆள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குல்துல்லா, தெரியாது, யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாக்க ஷைத்தான் அப்படின்னாங்க. ஷைத்தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ மனித தோற்றத்தில் ஷைத்தான் வருவது போவதெல்லாம் உண்டு தான். பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஜின்கள் மனித தோற்றத்திலோ பாம்பு தோற்றத்தில் நாய் தோற்றத்தில் எல்லாம் உருமாறுவதெல்லாம் கூட ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு படிப்பினைக்காக இப்படி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்தி ஒரு ஆயத்துல் குர்சியோட சிறப்பை ஷைத்தான் வாயிலே அல்லாஹ் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக இது கிடைச்சிருக்கு. அப்போ ஆயத்துல் குர்சியோட சிறப்பு யார் மூலியமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, ஷைத்தான் மூலியமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது அபூ ஹுரைரா கிட்ட சொல்லி, அபூ ஹுரைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் அந்த ஹதீஸ்க்கு கிடைச்சனால இந்த ஹதீஸை நம்மளுமே எடுத்து செயல்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ். அதனால் இரவோடு தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுறது யாருமே தவறு விட்டுறாதீங்க. அதில் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் நம்மளுக்கு இருக்குது. வானவரை கொண்டு அல்லாஹ் தஆலா இரவு முழுக்க பாதுகாக்கிறான். ஷைத்தான் நம்மளை இன்ஷாஅல்லாஹ் நெருங்க மாட்டான். அடுத்த ஒரு நல்ல ஒரு சிறப்புக்குரிய ஒரு வசனம், சிறப்புக்குரிய ஒரு செய்தி என்னன்னா, ஹாக்கிம் எனக்கூடிய ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சூரத்துல் பக்ரா இருக்கே, ஃபீஹா ஆயத்துன், அதில் ஒரு வசனம் இருக்கிறது, சையிதத்து ஆயில் குரான், குரானுடைய எல்லா வசனங்களுக்கும் அதுதான் தலைமையான வசனம், தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய வசனம். லா துக்ரு ஃபி பைத்தின் ஃபீஹி, எந்த ஒரு வீட்டிலும் அந்த வசனத்தை யாரும் ஓதுவதில்லை. இல்லா ஹரஜ ஷைத்தான் மின்ஹு, அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெளியேறிய தவிர. அப்போ ஆயத்துல் குர்சி ஒரு வீட்டில் ஓதுனா ஷைத்தான் விரண்டு ஓடுவான். ஆயத்துல் குர்சி என்றும் அந்த இடத்துல திரும்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இது ஹாக்கிமில் இடம்பெறுது. அப்போ சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவதை போன்று ஆயத்துல் குர்சி ஓதக்கூடிய வீட்டிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான்ங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வேறு சிலராரும் கூட இந்த செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதையும் இங்கே குறிப்பிடுறாங்க. தபரானியில் ஹதீஸ் நூல் தபரானியில் 8வது வால்யூம் 8வது பாகத்தில் 282வது ஹதீஸ் அது இடம்பெற்றிருக்குது. ஒன்று இருக்குல்ல, இஸ்முல்லாஹில் ஆதம்னு சொல்லுவோம். இஸ்முல் ஆதமை கொண்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அல்லாஹ் அந்த துவா ஏற்றுக்குவான். அது என்ன அப்படிங்கிறது வந்து பல்வேறு கருத்துக்கள் அது விஷயத்தில் நிலவுது. அதில் ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான். அதான் இஸ்முல் ஆதமை கொண்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்தால் அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்குவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அது சூரத்துல் பக்ராவிலும் ஆல் இம்ரானிலும் தாஹாவிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஹிஷாம் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பாளர். அவங்க சொல்கிறாங்க, ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதாவது பக்ராவையும் ஆல் இம்ரானையும் தாஹாவையும் முடிச்சு சொன்னாங்கல்ல. பக்ராவில் 255 அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம்னு வந்துருச்சு. இந்தோ இருக்குது அல் ஹய்யுல் கய்யூம். ஆல் இம்ரானில் 2வது ஆயத்தில் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்னு ஆரம்பிக்குது. இன்னொரு 8 பக்கத்துக்கு அப்புறம் நம்ம 49வது பக்கம் அது இன்ஷா அல்லாஹ் பார்க்க தான் போகிறோம். ஒரு சூரா தாஹால எடுத்துக்கிட்டிங்கனாலும் 111வது வசனம் 111வது வசனத்தில் வஅனத்தில் உஜூஹுலில் ஹய்யில் கய்யூம் என்ற ஒரு வசனம் வருது. மாஷா அல்லாஹ். அப்போ அந்த 3 இடத்துலையும் ஹய்யுல் கய்யூம் வருது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆதம்னு சொன்னாங்க அப்படிங்கிறத அறிஞர் பெருமக்கள் யூகிக்கிறார்கள். பெரும்பாலும் இதுவாக தான் இருக்கணுங்கிறது பெரும்பான்மையான அறிஞருடைய ஒரு
ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், யூகம் அப்படின்னு சொல்லலாம். ஹைர் அப்போது இதுதான். அப்போ நம்ம துவா செய்யும் போதெல்லாம் யா ஹையு யா கையூம். ஏன்னா ஒரு துவாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சுருக்காங்க, யா ஹையு யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுருக்காங்க. அந்த துவா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா, அழகான ஒரு துவா. காலை மாலையில் ஒரு தடவையாவது அது ஓதுறது விரும்பத்தக்கது. இன்ஷா அல்லாஹ் அந்த துவா நீங்கள் கடைபிடிங்க. ஹைர் ஆக பொதுவாக நம்மளுடைய எல்லா துவா கேட்கும்போது, நம்மளுடைய எந்த தேவையை கேட்கும் போதுமே கூட நம்ம என்ன செய்யலாம், யா ஹையு யா கையூம் எனக்கு இதத்தா அதத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவாக கேளுங்க. இல்லை யா ஹையுல் கையூம் அப்படின்னு கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது சிறப்புக்குரிய இஸ்முல் ஆதம் என்று இது கருதப்படுகிறது. இதை கொண்டு துவா செய்யும்போது பல சந்தர்ப்பம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கேட்கும் நிச்சயமாக நம்மளோட துவா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். கபூல் செய்வான் என்னது, கேட்டதை கேட்டபடியே தருவான், அல்லது அதை விட சிறப்பானதை தருவான், அல்லது அதை விட அதற்கு பகரமாக நமக்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாத்தில் நீக்குவான். இல்லை என்றால் மறுமையில் மாபெரும் ஒரு நன்மை நிச்சயமாக நம்மளை தந்துருவான். நாம் கேட்டதே கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம். சரி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், கடைசியாக ஆயத்துல் குர்சியோட சிறப்பில் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், டைம் போயிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம நிச்சயமாக வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக திரும்ப நம்ம இதை நினைவுபடுத்திக்கணும். நசையில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆதரப்பூர்வமான செய்தி, அதாவது மன் கரா ஆயத்துல் குர்சி திபரக்குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு யார் ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதும் வளமை உள்ளவராக இருப்பாரோ, 5 நேரம் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு, ஆண்களும் பெண்களுக்கு சரி எல்லாருக்கும் சமம் தான் இது. ஆயத்துல் குர்சி ஓதுனா லா யம்னஹு மின் துஹூலில் ஜன்னா இல்லா யமூத், அவர் சொர்க்கம் நுழைவதை விட்டு மரணத்தை தவிர எதுவும் தடுக்காது. மௌத்தாயிட்டார்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார், கபூர்லேயே சொர்க்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்போது மாஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சி 5 நேர தொழுகைக்கு பிறகு விடாமல் ஓத வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. இரவில் தூங்குவதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஓத வேண்டும். பாயிண்ட் நம்பர் 2. பொதுவாகவே வீட்டில் நம்ம அதிகமாக ஆயத்துல் குர்சி ஓதும் போது நம்ம ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டு விடுகிறான். பாயிண்ட் நம்பர் 3. ஹையுல் கையும், யா ஹையு யா கையும்ங்க நம்மளோட துவாக்கள் அதிகமாக நம்ம ஆக்கிக்கணும். பாயிண்ட் நம்பர் 4. அடுத்ததாக ஆயத்துல் குர்சி காலையிலும் மாலையினுடைய அதுக்காரிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும்படி கற்று தந்திருக்காங்க. அதனால் காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவைங்கிறது யதார்த்தமாக நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 5. இந்த 5 விஷயத்தை வாழ்நாள் முழுக்க நம்ம கடைபிடிக்கணும். இந்த தஃப்சீர் வகுப்பின் வாயிலாக இதை நீங்கள் எல்லாம் கையில் எடுக்கணும். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். சில அம்சங்கள் இந்த 5 பாயிண்ட்டை சொன்ன சிலர்கிட்ட எல்லாம் இருக்கலாம், இதை தாண்டி சிலர்கிட்ட இருக்கலாம் மாஷா அல்லாஹ். ஆனால் இந்த குறைஞ்சபட்சம் இந்த 5 விஷயத்தை வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிப்போம், அல்ல நமக்கு நன்மையாக தருவாங்க. இதுதான் குர்ஆன் வசனத்தை படிப்பது கற்பது மட்டுமல்ல, அதை கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. ஸோ குறிப்பும் எடுத்துக்கிறீங்க, விடாமல் எழுதிக்கிறீங்க, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாட்ட துவா செஞ்சுக்குவோம். சரி வாங்க ஆயத்துல் குர்சியோட தஃப்சீர் பார்ப்போம். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கையூம். தஃப்சீர் ரொம்ப சுலபமானது தான். அல்லாஹ் லா இலாஹ வணக்கத்துக்குரியவனே இல்லை, இல்லாஹு அவனை தவிர வணக்கத்துக்குரியவனே இல்லை. இது முதல் பகுதிங்கிறாங்க இப்னு கஸீர். அல் ஹய்யுல் கையூம், அல் ஹய் என்றால் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், சரிங்களா? அல் கையூம் நிலையானவன், நிலையானவன் என்ற பொருளும் இருக்குது. அதே மாதிரி நிர்வாகம் செய்பவன் என்ற ஒரு பொருளும் இருக்குது. எல்லா அர்த்தமும் அதில் வரும். அப்போ ஹை என்று அல் ஹைனால ஹயாச்சிலேருந்து வந்தது, உயிர் உள்ளவன். அப்போ என்றென்றும் உயிர், நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மௌத்தே ஆக மாட்டான். அல் கையும் நிலையானவன், நிலைத்திருப்பவன், நிர்வகிப்பவன் என்ற பொருள் எல்லாமே சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தைக்கு இருக்குது. லா தஅஹுதுஹு, அப்போ 2 பகுதி முடிச்சிட்டோம். 3வது பகுதி லா தஅஹுதுஹு சினஹ் வலா நௌம். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். சினா அப்படின்னு சொன்னால் சினத்துனா சிறு தூக்கம், ஓகேங்களா? நௌம் அப்படின்னா பெரும் நித்திரை. சினத்துன் அப்படின்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படி அசந்துடுறது, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே அசந்துடுறது, படிச்சுட்டு இருக்கும் போதே கேட்டுட்டு இருக்கும் போதே. இப்போ கூட யாருக்கு வந்துச்சுன்னு தெரியல, பாடம் நடத்திட்டே இருக்கும் போது கேட்டுகிட்டே இருக்கும் போது. சரி, ஓகே. இந்த மாதிரி நம்மளை அறியாமல் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதுக்கு பேர் தான் சிறு தூக்கம், ஓகேங்களா? நௌம் அப்படிங்கிறது படுத்து நல்லா தூங்கிறது, ஓகே. அப்போது பெரு தூக்கமோ சிறு உறக்கமோ அல்லாஹ்வை பிடித்து கொள்ளாது என்பது தான் 3வது செய்தி ஆயத்துல் குர்சியினுடைய. இதன் பின்னணியில் சில செய்தி பார்க்க முடியுது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதை சொல்கிறாங்க. அது தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இது அறிவிக்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பனி இஸ்ராயீல் அவர்கள் கேட்டாங்களாம், அல்லாஹ் தூங்குவானான்னு கேட்டாங்களாம். அவங்க கேள்வியே குதர்க்கமானது தானே. என்னது, அல்லாஹ் தூங்குவானா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள கோவம் வந்துருச்சு. இத்தகுல்லாஹ், அல்லாஹ் வந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் என்ன கேள்வி, அல்லாஹ் தூங்குவானா? அப்போ பொருத்தமற்ற கேள்வி அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டித்து விட்டுட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொன்னான்னா என்ன கேட்டாங்க? ஹல் யனாமு ரப்புக், உமது இறைவன் தூங்குவானா அப்படின்னு சொல்லி தானே கேட்டாங்க. இதை ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் தஆலா சொன்னான்னா, 2 கண்ணாடி எடுத்துக்கிறேங்க, 2 கண்ணாடி எடுத்துகிட்டு இரவு முழுக்க நீங்கள் கையில் பிடிச்சிட்டே நிற்கணும் அப்படின்னு சொன்னானா, சரிங்களா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அதே மாதிரி நின்றாங்க. இரவின் 3ல் ஒரு பகுதி
மூன்றில் 2 பகுதி சென்று விட்டது. அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட தூக்கம் அப்படின்னா தூக்கம் அவங்கள அப்படியே தள்ளுது. கண்ணாடி பிடிச்சி நின்றுட்டே இருக்கிறாங்களே, தொழுகையில் நின்று அது வேற கதை, அப்படியே லைத்து தொழுவது என்பது வேற. அப்போ எல்லாம் சொன்னது பிடிச்சி நிற்கும் போது அவங்களோட தூக்கம் மிகைக்குது. அப்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, டக்குன்னு முட்டி போட்டுட்டாங்க. நின்றுட்டு இருந்தவங்க முட்டி போட்டதோடு சுதாரிச்சுட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டாங்களா. அல்லாவே நல்லா சொல்ல கட்டளையாச்சே, நம்ம இரவு முழுக்க நிற்கணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இரவினுடைய இறுதி பகுதி வந்ததுக்கப்புறம் இதாக்கான ஆஹிருல் லைல், இரவு முடிய போது கடைசி நேரத்தில் தான் நல்லா தூக்கம் மிகைக்கும். தஹஜ்ஜுத் நேரம்னு சொல்லுவோம், சுபுக்கு முன்னாடி. அப்போ நல்லா என்ன செஞ்சுட்டாங்க, அசந்துட்டாங்க. அசந்து சகதத்தி சுஜாஜத்தான், 2 கண்ணாடியும் கையிலேருந்து விட்டுட்டாங்க. தூக்கத்தில் ஸ்டேரிங்கை விட்டுடுறோம், என்னென்னத்தையும் விட்டுறோம் தூக்கத்தில், அந்த மாதிரி தூக்கத்தில் விட்டுட்டாங்க. ஃபன் கெசராச்சா, 2ம் என்ன செஞ்சது, கீழே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கியது. ஃபகால, அல்லா தஆலா சொன்னா, யா மூசா மூசா லவ் குன்த் அனாம், என்ன நடந்துச்சு, பிடிச்சி நிற்க சொன்னால் தூங்கி விட்டு உடச்சிட்டிங்களே. லவ் குன்த் அனாம், நான் தூங்கிட்டேன்னு வைங்க, உமது இறைவன் தூங்குவானான்னு கேட்டாங்களே, நான் தூங்கிட்டேன்னு வைங்கல. சகாதத்தி சமாவாத் வலது, வானங்கள் பூமி எல்லாம் இப்படி தான் விழுந்துடும். நான் நிர்வகிக்கிறேன். அல் ஹய்யுல் கையும், என்றென்றும் நிலைத்தவன், நிரந்தரமானவன், நிர்வாகம் செய்பவன். அவனுக்கு தூக்கம் வராது. தூங்குனா வானம் பூமி எல்லாம் என்ன செஞ்சிடும், சுக்குநூறா நொறுங்கிரும். இப்போ ஹலக்கன கமா ஹலக்கத்து சுஜாஜத்தான், இந்த 2 கண்ணாடி ஒட்டஞ்சி சுக்குநூறா போன மாதிரி வானம் பூமி எல்லாம் ஒட்டஞ்சி சுக்குநூறாக போயிடும் என்றால் அதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லி வருது. இது இந்த இடத்துக்கு பொருந்துதுங்கிறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். அல்லாஹ்க்கு தூக்கம் வராது, சிறு தூக்கம், பெரு தூக்கம், நாப்பிங், ஸ்லீப்பிங் ஒன்றுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அடுத்த 3 பகுதி பார்த்துட்டு 4ஆவது பகுதி லஹுமா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள், 7 வானங்கள், அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பூமியில் இருக்கிறது எல்லாமெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கடலில் இருக்கிற எல்லாம் தெரியுமா, பூமியில் இருக்கிறது தெரியுமா, பூமிக்கு இருக்கிறதெல்லாம் தெரியுமா, எல்லாம் நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ விஞ்ஞானம் வந்தும் கூட நம்மளால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியல. புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே தோணு அது வருது, அங்கே தோணு இது வருதுன்னு. வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துக்கான ஓனர், ஒன்லி சோல் ஓனர் அல்லாஹ் தான். 4வது பகுதி. அடுத்து மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ்வை தவிர. 5வது பகுதி. அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் பரிந்துரை யாரால் செய்ய முடியும்? மன்தல்லதி, the one who can அப்படின்னு அர்த்தம். யாருக்கு முடியும் யஷ்ஃபஉ பரிந்துரை செய்ய, இன்தஹு அல்லாஹ்விடத்தில் இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதி கொண்டே தவிர. இங்கே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு அழகான கருத்து சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆனில் வேறு சில இடத்துல சொல்லி காட்டுறான், வலா யஷ்ஃபஉன இல்லா லிமன் இர்ததா, அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அங்கே தான் பரிந்துரை செய்ய முடியும். யாருக்காக செய்ய முடியும்னு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்துருக்கானோ அவங்களுக்காகத்தான் செய்யவும் முடியும். எல்லாருனாலையும் செஞ்சிட முடியாது, எல்லாருக்காகவும் செஞ்சிட முடியாது. அனுமதி வழங்கப்பட்டவர்கள் மட்டுமே செய்ய முடியும். யாருக்காக அனுமதி கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்காக மட்டுமே செய்ய முடியும். இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னா, புகாரியினுடைய ஒரு ஹதீஸ் 4476 பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி அர்ஷின் கீழே நான் என்ன செய்வேன், சஜ்தால விழுவேன். சஜ்தால விழுந்து அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இர்ஃபா ரஸக், நபியே உமது தலையை உயர்த்துங்க. வகுல் துஸ்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு செவிம் எடுக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, சிபாரிசு செய்யுங்க, சிபாரிசு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பால அப்போ ரசூலா சொல்கிறாங்க, ஃபயஹித்துலி ஹத்தன், எனக்கு ஒரு வரையறை கொடுக்கப்படும். உங்கள் உம்மத்தில் இவங்களுக்குலாம் நீங்கள் பரிந்துரை செய்யலாம். முஷ்ரிக்குக்கு எல்லாருக்கெல்லாம் செய்ய முடியாது. அபு தாலிபுக்கு செய்வாங்க, அதுக்கு ஒரு அலாட்மெண்ட். ஆனால் அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும்லாம் செய்ய முடியாது. அதாபை குறைக்கணும்னு செய்வாங்க, அதாபை குறைக்கப்படும். மற்றபடி எல்லாருக்கெல்லாம் செய்ய முடியாது. ஈவன் அவங்க தாய் தந்தைக்கு கூட செஞ்சு சொல்கிறதுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் செய்ய முடியாது. இவங்களுக்கு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்காக நான் செய்வேன், செஞ்சுட்டு போயிட மாட்டேன். ஃபஊதுஹிலுஹுமுல் ஜன்னா, யாருக்கு செய்யலான்னு எனக்கு அனுமதி கிடைச்சதோ அவங்களெல்லாம் செஞ்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாம் நம்மை சொர்க்கவாசிகளை ஆக்குவான ஆமீன். அப்போ அல்லா இடத்துல யார் அங்கீகரிக்கப்பட்டார்கள் உலகத்திலே, அப்போ நம்மளுக்கெல்லாம் இருக்குது, என் பேர் இருக்கான்னு கேட்டுக்கிறோம்ல, அந்த சலுகை எனக்கு கிடைக்குமா, எனக்கு அந்த பரிசு கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம்ல. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்கணுங்கிறதுக்கு ஒரு அலாட்மெண்ட் இருக்குது. அல்லாஹ் நம்மளை அந்த நசீபில் வைக்கணும். கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் தஆலா பரிந்துரை செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பரிந்துரை செய்வாங்க. கேள்வி கணக்கு லேசாக்கப்படுறதுக்கு பரிந்துரை செய்வாங்க. நரகத்துக்கு போனவங்க நரகத்திலேருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பரிந்துரை செய்வாங்க. இந்த மாதிரி பல பரிந்துரை இருக்குது. அல்லாஹ் நம்மை கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கானவர்களாக எல்லாம் தகுதியானவர்களாக ஆக்குவானாக. அந்த பரிந்துரைக்கு தகுதி உள்ளவங்களா எல்லாம் நம்மளை ஆக்குவானாக ஆமீன். அதுக்காக நல்ல அமல்களை செஞ்சுக்கணும். ரசூல்லா மீது அதிகமாக செலவாத்து ஓதணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ இந்த மாதிரியான பாக்கியம்லாம் இருக்குது. அப்போது ரசூல்லா அப்படி தாட் போட்டுன்னு கத்தலாம் முடியாது. சஜ்தால விழுந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அவங்களுக்கு அல்லாஹ் கன்வின்ஸ் பண்ணி அல்லாஹ் திருப்திப்படுத்தி அப்புறம் கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி யாருக்காக கேளுங்கன்னு சொல்லப்பட்ட பிறகு அவங்களுக்காக கேட்டு பரிந்துரை செய்வாங்க. 5 பகுதி முடிஞ்சு. யாலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்பாக இருப்பதையும் அவர்களுக்கு பின்பாக இருப்பதையும் அல்லாஹ் தஆலா அறிவான். அதாவது மனிதர்களுக்கு முன்பாக
இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கு முன்பாக இருப்பதுன்னு என்ன ஃப்யூச்சர். அப்போ இனி என்னென்னலாம் நடக்க போகுது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். 2025 இருக்கிறோம், 26, 27 எப்பப்போ என்ன நடக்கும், ஆட்சி மாற்றம் எல்லாமே, ஒரு இலை உதிர்வது உட்பட எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். பின்பாக உள்ளதுன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 5 வருஷ கதையை சொல்லுவேன், 10 வருஷ கதையை சொல்லுவேன், கொஞ்சம் முயற்சி பண்ணி 20, 30 வருஷ கதையை சொல்லுவேன், இல்லைனா படிச்சுட்டு வந்து ஏதாவது ஒன்று பழைய கதையை சொல்லுவேன். எத்தனை வருஷத்தினுடைய வரலாறை ஒவ்வொரு நொடி விடாமல் என்னால் சொல்ல முடியும். இந்த நொடி இந்த நிமிஷத்துக்கு நடந்துச்சுங்கிறத எப்படி சொல்ல முடியும்? சுப்ஹானல்லாஹ். ஆக முன்னாடி உள்ளது, பின்னாடி நடக்க போகிறது, முன்னாடி நடந்து முடிஞ்சது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அடுத்தது 7வது, வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷா. அல்லாஹ்வுடைய கல்வியிலிருந்து அல்லாஹ் நாடியதை தவிர யாராலும் சூழ்ந்தறிய முடியாது. அப்போ அல்லாவே வானவர்களுக்கு சில விஷயத்தை அறிவிச்சு கொடுத்துருக்கான், அது வானவர்களுக்கு தெரியும். தூதர்களுக்கு சில விஷயத்தை அறிவிச்சு கொடுத்துருக்கான், தூதர்களுக்கு தெரியும். சஹாபாக்களுக்கு கொஞ்சம் அறிவிச்சு கொடுத்துருக்கான், அவங்களுக்கு தெரியும். அடுத்து நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தந்திருக்கான், அது நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம யாருனாலையும் வலா யுஹீதூன் சூழ முடியாது. கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய கல்வியில் மிகச்சி நம்மளால கியாமத் எப்போ நடக்கும் சொல்ல முடியுமா? வெள்ளிக்கிழமை ஒரு கியாமத் வரப்போது, எந்த வெள்ளிக்கிழமை தெரியுமா? எத்தனை நாளைக்கு உலக இருக்க போது தெரியுமா? யார் யார் சொர்க்கத்துக்கு போகிறாங்க தெரியுமா? அப்போ அல்லாஹ்வுடைய கல்வியிலிருந்து அல்லாஹ் நாடியவற்றை கொண்டு அல்லாஹ் யாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாலும் அதை தவிர யாருனாலும் எதையுமே அறிய முடியாது. இது 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், வசிஅ குர்சியு ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி நிரம்ப அவனுடைய குர்சி என்பது விசாலமாக இருக்கிறது. குர்சிங்கிறது குர்சினே போட்டுட்டோம். குர்சினுடைய விளக்கம் என்னங்க? குர்சினுடைய விளக்கத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, சுயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கவுல் வசிய குர்சி சமாவாதி வல் அர்த். வானம் பூமி நிரம்ப அல்லாஹ்வுடைய குர்சி விசாலமாகி விட்டதேங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்கும்போது, குர்சியுஹு மௌதிஉ கதமை. அல்லாஹ் 2 பாதங்கள் வைக்கக்கூடிய பாதஸ்தலம், அல்லாஹ் 2 பாதங்களை வைக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் குர்சி. வல் அர்ஷ் இருக்கே லா யுகதிர் கத்ரஹு இல்லல்லாஹ் அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வை தவிர அது எப்படியாப்பட்டதுங்கிறது யாருனாலையுமே யூகிக்க முடியாது. அப்போ நிறைய பேர் குர்சி அர்ஷ் நினச்சிக்கிறாங்க. அர்ஷ் வேற, குர்சி வேற. அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அல்ல, அல்லாஹ்வுடைய அரியாசனம் அல்ல. சிலர் அல்லாஹ்வுடைய ஆட்சின்னு விளக்கம் சொல்லுவாங்க, அப்படின்னு சிலரால் சொல்லப்பட்டிருக்குது. சில டிரான்ஸ்லேஷனில் கூட அப்படி இருக்கலாம். பட் சரியான பொருள் அல்லாஹ் பாதம் வைக்கக்கூடிய பாதஸ்தலம். இதனுடைய விளக்கம், இதனுடைய தாற்பயம்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நமக்கு காட்டும் போது திரை நீங்க பிறகுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய பாதஸ்தலத்தையும் அல்லாஹ்வுடைய பாதத்தையும் குர்சி எல்லாத்தையும் இன்ஷாஅல்லாஹ் தெரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. இப்போ இது நம்மளுக்கு போதுமானது, இதில் நம்ம குழப்பமடைய தேவையில்லை. அடுத்து 9வது பகுதி, வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமம் தந்து விடாது. வலா யஊதுஹு அவனுக்கு சிரமம் தந்து விடாது, சிரமம் அளிக்காது. ஹிஃப்துஹுமா அவ்விரண்டையும், எவ்விரண்டையும்? வானங்கள் பூமி, 7 வானங்கள் 7 பூமியும் இருக்கு. 7 பூமி இருக்குங்கிறது பின்னாடி ஒரு சில அத்தியாயங்களில் வரும் பாருங்க. அப்போ 7 வானங்கள் 7 பூமியை படைத்த அல்லாஹ்வுக்கு அதை பாதுகாப்பது, அதை நிர்வகிப்பது, அதில் எந்த கஷ்டமும் இல்லை. அல்லாஹ்வுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப நேரமாக ஒரு பொருளை பிடிச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வாங்கலேன், கொஞ்சம் பிடிச்சிக்கணும், கொஞ்சம் கை மாற்றுங்களேன், கை கடுக்குதுங்கிறமே. அந்த மாதிரி 7 வானங்கள் பூமியை நிர்வகிக்கிறான், படைக்கிறான், பரிபாலிக்கிறான். சூரியனை சந்திரனை அல்லாஹ்வுக்கு சுற்ற வைத்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சிரமத்தை தந்துடும், டயர்டை தந்துடும், அப்படி அசந்துருவான், ஒன்றும் நடக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு சிரமத்தை தந்து விடாது, அதை பாதுகாப்பது. அல்லாஹ் பாதுகாத்துட்டே இருக்கான். உலக அழிவின் போது ஒன்னோடு ஒன்று மோத விடுவான். மோதி வானங்கள் பூமி எல்லாம் அழிந்து உதிர்ந்து விழும். அதுக்கு பிறகு கியாமத் ஏற்பட்டு விடும். 10வது பகுதிக்கு வந்துட்டோம். வஹுவல் அலியுல் அஸீம். அவன் உயர்வானவன், அல் அஸீம் மகத்தானவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உயர்வானவன், மகத்தானவன். அலி என்றால் உயர்வானவன், அஸீம் என்றால் மகத்துவமிக்கவன். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளோடு அதிகமான அஸ்மால் ஹுஸ்னாவோடு இந்த சூரா, இந்த ஆயத் முடிகிறனால இது மிகவும் சிறப்புக்குரிய வசனமாக கருதப்படுது. அடுத்தது கடைசி வசனம் இந்த பாயிண்டுடையது. ஒரு நிமிஷம். (256வது வசனம்). இதோட இந்த பாயிண்ட் முடியுது, இந்த பக்கமும் முடியுது. மதத்தில் கட்டாயமில்லை, மார்க்கத்தில் கட்டாயமில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், லா இக்ராஹ ஃபித்தீன், لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் கட்டாயமே இல்லை, மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. நோ பர்சன் ஷுட் பி ஃபோர்ஸ்ட் டு என்டர் இன்டு இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ளே நுழைவிக்கணும், அவங்களை இஸ்லாத்தில் புகுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. கத் தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து சத்தியம் தெளிவாகிவிட்டது. ஃபமன் யக்ஃபுர், யார் இன்னும் நிராகரிப்பாரோ, பித்தாகூத் ஷைத்தான்களை,
ஃபமை யக்ஃபுர் பித் தாகூத், வெரி குட். ஃபமை யக்ஃபுர் பித் தாகூத், ஷைத்தானை யார் நிராகரித்து விடுவாரோ, வயுமின் பில்லா, அல்லாவை நம்பிக்கை கொள்வாரோ, ஷைத்தானை நிராகரித்து விட்டு அல்லாவை நம்பிக்கை கொண்டு விட்டாரோ, ஃபகதிஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, மிக உறுதியான வளையத்தை, ஒரு கயிற்றை அவர் பற்றி பிடித்து கொண்டார். அதற்கு அந்த கயிற்றுக்கு துண்டிப்பே இல்லை. பிடிச்சிட்டு இருந்தார், அருந்துருச்சு, பேச்சுக்கு இடம் இல்லை. இன்ஃபசாம், அதாவது இன்ஃபசம இன்ஃபிசாம் அதனுடைய மஸ்தர், அதாவது துண்டிப்பு, இன்கிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கயிறுக்கு துண்டிப்பே இல்லை, துண்டிப்பே இல்லாத கயிறை பிடித்து கொண்டார். அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் செமி, நன்கு கேட்பவனாக, அலீம், நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன, மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. அப்போ நிர்பந்தமே இல்லைன்னு சொல்லும் போது ஒரு பின்னணி இருக்குமோன்னு நம்மளுக்கு தோணலாம். பின்னணி இருக்குது. இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, இது அன்சாரிகள் விஷயத்தில் இறக்கப்பட்டதுங்கிறாங்க. ஒன்று, ஹுசைனி அப்படிங்கிற ஒரு நபர், ஹுசைனி அப்படிங்கிறவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அவங்க கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவருக்கு ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்போ அவர் என்ன ரசூலாட்ட கேட்டார், என் மகங்க 2 பேரும் கிறிஸ்துவர்களாக மாறிட்டாங்க, அவங்கள நிர்பந்தித்து அவங்கள நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள நான் திரும்ப இஸ்லாத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்திட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் அந்த வசனம் இறங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தப்ரீல, தஃப்சீர் தப்ரீல இன்னும் கூடுதலாக வருது. எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ஷாம்லேருந்து வந்த சில வியாபாரிகள், நிறைய வியாபாரிகள் வியாபார பொருளாக கொண்டு கொடுத்து அவங்கள கொஞ்சம் கவர்ந்து என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவத்தின் பக்கம் மாற்றிட்டாங்க. எந்த அளவுக்குனா, நாங்கள் இவங்களோட சேர்ந்து சிரியாவுக்கு ஷாமுக்கு போகிறோங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தாங்க முடியல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி ஊரை விட்டும் போய் நாங்கள் சிரியாவுக்கு போகிறோங்கிற அளவுக்கு முன் வந்துட்டாங்களே, இவங்களை நான் கட்டாயப்படுத்தி திரும்ப இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனா, லா இக்ராஹ ஃபித்தீன், யாரையும் போட்டு நம்ம நிர்பந்தப்படுத்த தேவையில்லை, மார்க்கத்தின் நிர்பந்தமே இல்லை, வழிகேட்டிலேருந்து நேர் வழி தெளிவாயிருச்சு. இஸ்லாம் இன்னைக்கு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கங்கிறத தெளிவாக குர்ஆன் மூலமா ரசூலுல்லாஹ் வாழ்க்கை மூலமா தெளிவுபடுத்தியாச்சு. இதுக்கப்புறம் கூறு கெட்டவர்களாக அவர்கள் இஸ்லாத்தை புறக்கணித்து இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவத்தை கையில் எடுத்து போனால் அவங்கள நீங்கள் நிர்பந்திக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் உண்மையிலேயே ஷைத்தானை நிராகரித்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வலுவான கயிற்றை பற்றி பிடித்தவர்கள், அதாவது இஸ்லாத்தின் மீது நீடித்திருப்பவர்கள், நிலைத்திருப்பவர்கள். அந்த கயிறு அந்துராது. சில தஃசீர் ஆசிரியர் சொல்கிறாங்க, சொர்க்கம் போகிற வரைக்கும் அந்த கயிறு அந்துராது. தாங்குமா அப்படின்னு கேட்போம்ல, ஒரு கயிறு முக்கியமான இடத்துல நம்மளுக்கு கொடுக்குறாங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக, பிடிச்சி மேலே ஏறி வாங்க, தாங்குமா, தாங்குற மாதிரி தெரியலங்கிறோமே. இப்படி இல்லை, சொர்க்கம் போகிற வரைக்கும் அந்த கயிறு நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும், அந்த கயிற்றை பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயிடலாம். சுப்ஹானல்லாஹ் ஃபிஸாமுல்லஹா, அதில் எந்த துண்டிப்பும் இல்லை என்று இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. மாஷா அல்லாஹ். அப்போது இது பொதுவாக எல்லாத்துக்குமே பொருந்தும். நிர்பந்தப்படுத்தி நம்ம செய்யக்கூடாது. தொழுகணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறது, நோன்பு வைக்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறது இல்லை. மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், அறிவுரை சொல்லணும். அல்லாஹ் தஆலா அறிவுரை சொல்லுங்கிறான், நினைவுபடுத்துங்கன்னு சொல்கிறான், அதை செஞ்சுட்டே தான். ஆனால் நிர்பந்தப்படுத்திடலாமா, ஃபோர்ஸ் பண்ணிடலாமா, கூடாது. அழகான விதத்தில் திரும்ப ஃபதக்கீர் திரும்ப எடுத்து சொல்லுங்கள். ரிமைண்ட் தேம் ரிமைண்ட் பண்ணுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள், தாவா பண்ணுங்கள். ஆனால் திணிச்சிடாதீங்க, வெறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க முற்றிலுமாக அவங்க புறக்கணிச்சிருவாங்க. அதனால் மார்க்கம் எப்போவுமே அழகானது, அழகான விதத்தில், கண்ணியமான விதத்தில் அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் நாடும் ஒரு தருணத்தில் அவங்க விளங்கிடுவாங்க, புரிஞ்சிருவாங்க. ஏன்னா இது வெளிச்சத்திற்குரிய பிரகாசத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த பிரகாசத்தை எடுத்து காட்டிகிட்டே இருங்க, கொண்டு போய் மூஞ்சில் வச்சிடாதீங்க, அப்போ அவங்களுக்கு விருப்பம் தந்துருங்கிறத அல்லாஹ் தஆலா சொன்னால் இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். எங்கேயுமே எதுக்காகவுமே நிர்பந்திச்சிடக்கூடாது. இந்த இடத்துல கடைசி ஒரு கருத்தை சொல்லி நான் நேரம் ஆயிடுச்சு முடிவுக்கு வர்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடத்தில் அடிமையாக இருந்த உசக் அப்படின்னு அவர் பேர் சொல்லப்படுது. அவர் கிறிஸ்துவராக இருந்தார். அவர்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னு தாவா பண்ணாங்க. அவர் உசக்கு தான் சொல்கிறாரு, இதை உசக் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் நான் ஏற்றுக்கல. அப்போ கூட உமர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, அதனால் அவனை நிர்பந்திக்க மாட்டேன். ஒரு அடிமைனா கூட என்ன செஞ்சிருக்கலாம், அடிமைகள் என்னென்ன செஞ்சாங்க மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், நிர்பந்திச்சிருக்கலாம்ல. ஆனால் உமர் ரலியல்லாஹு எப்படியாப்பட்டவங்க, எப்படிப்பட்ட ஒரு வீரர் அவங்க. ஆனால் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, நான் நிர்பந்திக்கலாம் மாட்டேன், உன் விருப்பம்தான். ஆனால் நீ இஸ்லாத்துக்கு அப்படின்னா உனக்கு நல்ல பொறுப்புகள்லாம் கொடுத்து முஸ்லீம்களுக்கான சில பணிகள் பொறுப்புகளோடு உனக்கு நான் பிரித்து கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன், அதை நீ செய்யலாம். ஆனால் நிர்பந்தம் இல்லை, நான் நிர்பந்திக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கங்கிற கருத்தையும் இப்படி கசரத்தில் சொல்கிறாங்க. மாஷால்லாஹ், இதுதான் மார்க்கம் புரிந்து கொள்ளப்பட்ட விதம். மார்க்கத்தில் யாரையும் திணிச்சு சிரமப்படுத்தி நம்ம இஸ்லாத்துக்குள்ளே அவங்கள இணைக்கணுங்கிறது தவறானது. அப்படி திணிக்கப்படவும் இல்லை, அது அப்படி யாரிடத்திலும் அது நிர்பந்திக்கப்படவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் பலர் என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தையை சொல்லு, அந்த வார்த்தையை சொல்லி நிர்பந்திக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ஆனால் இஸ்லாத்தை சரியாக அவர்கள் புரிந்தால், அவர்களிடத்தில் நாம் இஸ்லாத்தை சரியான முறையில் எடுத்து சொன்னால் அவர்களும் விளங்கக்கூடிய வாய்ப்பு, சூழ்நிலை ஏற்படலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய சிறந்த புரிதலை தருவானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹ்.
41 தூதர்களுடைய மகத்துவத்தை பற்றி பார்த்தோம். 41 ஈமான் கொண்டவர்களை செலவு செய்யுங்க அப்படின்னு பார்த்தோம். 41 ஆயத்துல் குர்சி பற்றி நல்லா பார்த்தோம். 41 மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அல்லாஹ் நம்மளை நல்ல புரிதலை தருவானாக. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, 2ஆம் ஜுஸுல ஏதோ ஒரு சில பக்கத்தை பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. அப்போ தான் நம்மளுடைய கல்வி இன்னும் பூர்ணத்துவத்தை அடையும். அதுக்கப்புறம் 3ஆம் ஜுஸையும் ஒரு நாள் இதே மாதிரி திங்கள் புதன் நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இன்னும் இணையாத மக்களையும் கொண்டு வந்து இணைங்க. இது எல்லாருக்கும் சென்று சேருவதற்காக ஆஸ் யூஷுவல் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது, குடும்பங்களுக்கு மத்தியில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, மற்ற இதில் ஷேர் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது எல்லாத்தையுமே செய்யுங்க. நம்ம மூலயமா அல்லாஹ் குரானை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாமும் காரணமாக இருப்போம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.